உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா பீஸா. இந்த பாஸ்தா பீஸாவை நான் எப்படி செஞ்சேன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த பாஸ்தா பீஸாவோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். பாருங்க, செம சீஸியாக இருக்குது. இப்போ இதை எப்படி செஞ்சோன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஹோம்மேட் பட்டர் தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ண போகிறோம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஆனியனையும் அதே மாதிரி கேப்சிகமையும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிவிட்டு இதையே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையே நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 கப் மில்க் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இதில் நம்ம சில்லி பவுடர், பீஸா சீசனிங் உங்ககிட்ட இல்லைன்னா இட்டாலியன் சீசனிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மக்ரோனி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ப்ராசஸ்டு சீஸ் போடுறேன். நல்லா சீஸியாக இருக்கும்ல, அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டுருங்க. அப்போ தான் மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சீஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு மைதா டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைட் டேப் பண்ணிவிடுங்க. இது வந்து பீஸா டோ. இந்த பீஸா டோ வச்சு நான் நிறைய பீஸா செஞ்சுருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ இதை இந்த மாதிரி இந்த பிளேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு ஃபோக் வச்சு நல்லா ப்ரிக் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளோட பீஸா க்ரஸ்ட்டு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம பீஸா சாஸ் எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் செஞ்சுருக்கேன். இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து ஹோம்மேட் தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போது இந்த டொமேட்டோ கெச்சப்பில் வந்து நம்ம கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கார்லிக் எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு பீஸா சீசனிங் ஆட் பண்ணிடலாம். பீஸா சீசனிங் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பீஸா சாஸ் செய்கிறதுக்கு பதில் இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட், அதனால் இதை செஞ்சுருக்கேன். இப்போ இதையாக போட்டுட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம மொசரெல்லா சீஸும் அதே மாதிரி செடார் சீஸையும் கொஞ்சம் கிரேட் பண்ணிவிட்டு அதை நம்ம போடலாம். கொஞ்சோண்டு போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் சீஸியாக இருக்கும். அதனால் இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நிறைய சீஸ் ஆட் பண்ணணுன்னா நிறைய சீஸியாக இருக்கும்ல, அதனால தான். இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் பீஸா சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ளேவர் இருக்கும்னால. இப்போது பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பாஸ்தா பீஸாவை எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் 25 மினிட்ஸ்க்கு பேக் ஆகட்டும். 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட பாஸ்தா பீஸா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், செம ஈஸியாக இருக்குது. இப்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வெளில எடுத்து வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சோண்டு நான் சீசனிங் போடுறேன். சீசனிங் போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். சீஸ் நல்லாவே மெல்ட் ஆகிருக்கு. இதை பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.